நம்ம ஈகோன்னு சொல்றோம். அங்க என்னன்னா கடவுள் விலகி விலகி போய் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்றாரு மோசே? தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அதை நீ டிசைட் பண்ணுப்பா. அது இருக்கணுமா வேணாமான்றத நீயே டிசைட் பண்ணு. நீ சொல்லு. எங்களால் முடியும். இப்போ கேட்டோம்னா உடனே நடந்துடும். அது எப்பொழுது என்பதை நீ சொல். நம்மகிட்ட பால் இஸ் இன் யோர் கோர்ட். அப்படிதான் நம்ம பேசணும். சத்தியத்தை சொல்லும் போது இதுதான்ப்பா விஷயம், இப்போ உங்ககிட்ட சொல்ற, நீ டிசைட் பண்ணிக்க. இவரை ஏற்றுக்கொண்டால் நீ பரலோகத்திற்கு செல்லுவாய், இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரட்சிப்பு, இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சமாதானம், இவரை ஏற்றுக்கொண்டால் உனக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது எப்படி என்பதை யூ டிசைட். அப்படி சொல்லும் போது என்ன நடந்தது என்றால், அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அங்கதான் இந்த செகண்ட்ல போயிடும் இவர் சொல்றாரு. அதனால மோசேக்கு சம்திங், அவருக்கு ஏதோ ஒரு உணர்த்துதல். என்னன்னா, இவர் உடனே செய்ய சொல்லுவாரா இல்லை இன்னும் கடினப்படுமா? ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னாரே, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்காரு. அதனால இப்போ என்ன பண்ணுறாரு, அதை உங்ககிட்டே விடுறேன், நீ டிசைட் பண்ணு அப்படின்னும் போது நம்மிடத்திலே ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் சொல்லுவார். என்ன செய்ய போற? நம்ம அங்கே என்ன சொல்லக்கூடாது, நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கே செய், இன்றைக்கே ரட்சண்ய நாள். டுடே இஸ் த டே. இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், நாளைக்கு தள்ளி போடுறது, எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுறது. நாளை நாளை நாளை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஸ்டிச் இன் டைம்ஸ் சேவ்ஸ் 9. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான ஒரு சின்ன ஒரு கிழிச்சல், ஒரு துணியில் கிழிஞ்சு இருக்குன்னா அந்த அப்பவே உடனே அதை தச்சிரு. இல்லைன்னா அது என்ன பண்ணும், ஒரு தையல் போடுறதுக்கு மேலே 9 தையல் போடுற மாதிரி ஆயிரும், கிழிஞ்சிரும் அப்படின்றார். நாம் அப்படித்தான் பல சமயங்களிலே எல்லாத்தையும் என்ன பண்றோம், தள்ளி போடுவது. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவளை யாரால கெடுது? வாயால கெடுது. இங்க பார்வன் யாரால கேட்டாரு? அவர் வாயால. அதுங்க மோசேஸ் சொல்றாரு, என்னப்பா நீ டிசைட் பண்ணுப்பான்னா, நாளைக்கு. அந்த நாளைக்குன்னு சொன்னதுனால தான் அந்த எகிப்து தேசம் முழுவதும் நாற்றம் எடுத்தது. அந்த நாளைக்குன்ற ஒரு சொல் என்ன ஆனது, அது முழுவதுமாக மூடிக்கொண்டது. செத்து குவியல் குவியலாக கொண்டு போய் சேர்த்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்னது, ஒரு பல்லி வீட்டில் செத்து போயிட்டாலே அதுக்கப்புறம் நமக்கு எங்கேயோ ஸ்மெல் வருதுன்றோம். தேசம் முழுவதும் தவளைகள் செத்து கிடக்கிறது என்றால் எப்படிப்பட்ட துர்நாற்றமாக அது இருந்திருக்கும். எனக்கு அது பரவாயில்ல, அந்த அருவருப்பு பரவாயில்ல, அந்த வலி வேதனை பரவாயில்ல. நான் இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு டைம் கொடுக்கிறேன். Who are you to give time? Who are you to judge? Do not judge. Do not fear. பாருங்க, நிறைய இடத்துல do not அப்படின்னு சொல்லியிருப்பார். Do notனாலே கட்டளையாக சொல்லப்படுவது. நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பயப்படாதிருங்கள் என்ன, do not fear. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள் என்றால் do not judge. அந்த do not என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கேயும் அதே மாதிரி do not postpone. ஒன்றையும் தள்ளி போடாதே, நாளைக்கு என்று சொல்லாதே. இதுல 2 விஷயம் இருக்கும். அதற்கு அவன், அப்பொழுது இவன். படிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவன் நாளைக்கு என்றான், அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை. அதுதாங்க ஊழியருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள விஷயம். அப்பொழுது அவன், அதற்கு இவன். அப்பொழுது அவன் சொல்லுவான், அவனுக்கு என்னவோ அன்னைக்கு தான்
அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அன்னைக்கு தான் அவனுக்கு சம்பளம் ஏறும், அன்னைக்கு தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும். அப்பொழுது அவன் அதற்கு இவன் என்ன சொல்லுகிறான், அதற்கு இவன் இந்த கடவுளின் ஊழியன் என்ன சொல்லுகிறான், கடவுளுடைய மனிதர் என்ன சொல்லுகிறார், கடவுளுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் என்ன சொல்லுகிறோம்? Are we not the children of God? நீ கடவுளின் பிள்ளை அல்லவா, நீ அவருடைய குமாரன் அல்லவா, குமாரத்தி அல்லவா? அவருடைய பிள்ளையாக இருந்தால் நீ அவரை போல செயல்பட வேண்டும். அவர் எதையுமே தள்ளி போடல, ஒரே ஒரு இடத்துல தான் தள்ளி போட்டாரு. லாசரை போய் பார்க்கணும்னா பரவாயில்ல, 2 நாள் பொறுத்து போலான்னு. ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு 2 நாள் தேவை என்பதினால். ஏனென்றால் அங்கும் நாற்றம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அதை திறமா கல்றையான உடனே நாருமே ஆண்டவரே அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா அது நாருமா நாராதான்னு? நாற்றத்திற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். நாளைக்கு என்றால் நாற்றம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நாரி போவ அப்படின்னு அர்த்தம். எதையாவது நீ நாளைக்கு பண்ணுறேன்னு சொன்னீன்னா நாரி போவேன்னு. நாளைக்கு பைபிள் படிக்கிறேன், நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரேன்னா நீ என்ன பண்ணுறேன்னு அர்த்தம்? தவளையோடு இருக்கிறேன். அது மாவு பேசுகிற தொட்டியில் மேலே அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் அதோடையே இருக்கேன். எங்கெல்லாம் பாருங்க, சமைக்கிற இடம் முதல் படுக்கின்ற மஞ்சம் வரை யாருமே இல்லை, சம்மந்தமே இல்லை. உன்னுடைய பாவம் உன் வீட்டை சுற்றி, உன்னுடைய பாவம். வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க பாவம்? எவ்வளவு? அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே. இங்க என்ன சொல்றாரு, உன் பணியாட்கள் வீட்டில் கூட வரும். முழுவதுமாக தவளை. பாவம் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது இன்னொரு நாள் என்று சொல்லாதே. நாம டிசைட் பண்றது. எனக்கு தெரியாதா, என் அனுபவத்தில் நான் பார்க்காதா? நோ. ஆண்டவருடைய மன்னிப்பில் நமக்கு அனுபவமே கிடையாது. அவர் நம்மை மன்னிப்பதில் நமக்கு என்ன கிடையாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை, நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஏனென்றால் என்னுடைய இது அறிவு ஞானம் பெரிது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். பார்வோனும் அப்படித்தான் நினைத்தார். ஆனால் என்ன ஆனது என்றால், தேசம் முழுவதும் தவளைகள் மூடிக்கொண்டது. குவியல் குவியலாக அவைகளை சேர்த்தார்கள். எங்கள் கடவுளாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நான் இப்போ சரிப்பா, ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா, நான் நீ சொல்கிறத எதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னா, அப்போ தான் எங்கள் கடவுள் யாருன்னு உனக்கு புரியும், அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த தெரு உள்ள நுழையும் போதே போட்டிருந்தது, புதிய பிள்ளையார் கோயில் தெரு. தெரு புதுசா, பிள்ளையார் புதுசான்னு எனக்கு ஒரு டவுட் வந்து, இதில் எது புதுசுன்னு சொல்கிறாங்க? நம்முடைய கடவுள், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையை புதியதாய் நமக்கு கொடுக்கிற கடவுள் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் புதுசு புதுசா மாறுறவர் அல்ல, அவர் என்றும் மாறாதவர். நியூ ஜீசஸ் என்ன இருக்கு, நியூ காட் என்ன இருக்கு? நோ. அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளாக இருக்கிறார்.